Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், என்னடா வெந்தயத்தை காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த ரெய்னி சீசனில் கூட வெந்தயம் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால வர எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்கள் ஹேருக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை 1.5 நாள், அதாவது 1.5 days ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் வெறுமனே ஊற வச்சிங்கன்னா அரைச்சி தான் யூஸ் பண்ண முடியும். பட் 1.5 days ஊற வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு ஜெல்லி ஃபார்முக்கு அந்த சீட் வரும். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெந்தயம் வச்சு எப்படி ஹேர் க்ரோத் பண்ணுறது, ஹேர் சாஃப்டன் பண்ணுறது, பவுன்ஸியாக பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஊற வச்ச வெந்தயத்துலேருந்து ஃபுல்லாக அந்த ஜெல்லோடு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஜெல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப நேரம் போட்டிருக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஜெல்லாக நீங்கள் எடுக்கும்போது வெறும் 15 minutes இல்லை 10 minutes போட்டிங்கனாவே போதும். முடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணி ஒரு 5 minutes 10 minutes வச்சிங்கனாவே போதும். ஸோ இந்த வெந்தயம் வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்க வேணாம். இதை அரைச்சி முடியோட எண்டு இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் பேஸ்ட் மாதிரி போட்டு கொண்டை போட்டுக்கலாம். பாய்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே மேலாப்பில் ரூட்டுக்கு மட்டும் போட்டிங்கன்னா கூட போதும். இல்லைனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுட்டு வேறு எதுக்காவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தலைக்கு ஆயில் வச்சு தலை பின்னியிருந்தேன். ஸோ இதை அன்டை பண்ணி நான் டேங்கிள் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஜெல்லை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஸ்ப்ரே கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் கூட எடுத்து ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா எண்ணெய் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். பயங்கரமாக நிறைய சொட்ட எண்ணெய் வச்சுருக்கேன். நைட்டே வச்சதுனால நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜெல்லை எடுத்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த பாட்டிலில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் ஜெல்லியாக இருக்கிறதுனால ஈஸியாகவே நம்மளால் எடுத்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரில் ஃபுல்லாக ரூட்டில், அதாவது முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே தலையில் ஊற்றி தேய்ச்சா கூட ஓகே தான். பட் ஆனால் எனக்கு கம்மியாக தான் இருக்குது, ஃபுல் ஹேருக்கும் பத்தாதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா இடத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ நிறைய நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மீதி எனக்கு பிறகு கொஞ்சோண்டு தான் இருக்குது. அந்த கொஞ்சத்தையும் நான் லென்த் ஆஃப் ஹேரில் நான் இப்போ ஊற்றிக்கிறேன். ஊற்றி அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எப்படி இருந்தாலும் தண்ணி மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கிறனால ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொண்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். 10 minutes போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக 10 minutes போதும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10 minutes ஆகியிருக்கும். ஸோ ஒரு 10 minutes வச்சிங்கன்னாவே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெந்தயம் ஊற வச்சு ஃபுல்லாக அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி அதை வடிகட்டி அந்த க்ரீமை அப்ளை பண்ணும்போது மினிமம் ஒரு 40 minutes 45 minutes நீங்கள் வைக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி வைக்க சொல்லுவேன். பட் என்ன இது இந்த கான்சன்ட்ரேட் மாதிரி இருக்கிறதுனால, அதாவது எசன்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் 10 minutes வச்சாலும் கூட போதும். இல்லை எனக்கு அதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஷேக்கா இருக்கு இல்லையா, ஷேக்காவை எடுத்து ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு உடனே கேட்காதீங்க. நோ ஷாம்பு, ஒன்லி ஷேக்காவை எடுத்து அதில் இந்த வெந்தயம் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு ஜஸ்ட்டு தேய்ச்சி குளிங்க. அதுவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை.
அதையாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குப்பா, நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு நிறையவே டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீம் எடுத்து கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். வெந்தயம் வந்து பேசிக்காக ரொம்ப குளிர்ச்சி தான். பட்டு நம்ம அதோடய டைமிங் எவ்வளோ நேரம் வச்சுருக்கோங்கிறத பொறுத்து அது நம்மளுக்கு ஹீட்டன் வந்து தூக்கி விடுதா இல்லையாங்கிறது நல்லாவே தெரியும். ரொம்ப ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு ரெய்னி சீசனாக இருந்தால் கூடயும் உடம்பு சூடாக தான் இருக்கும். அப்போ வந்து எதுக்கு முடி கொட்டுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷேக்காவோட போட்டு வாஷ் பண்ணும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். தலைவலியும் பிடிக்காது. அட் த சேம் டைம் வந்து கோல்டும் இருக்காது. இப்போ நீங்களே பாருங்கள், என்னோடய முடி நல்லா காஞ்சிருச்சு. செம்ம சில்கியாக இருக்குது, நல்ல பவுன்சியாக இருக்குது. என்கிட்ட ரிங் லைட்ஸ்லாம் இல்லைப்பா, ஹை குவாலிட்டி கேமராவும் கிடையாது. நான் நேச்சுரலான சன்லைட்டில் தான் வந்து காமிக்கிறேன். நான் ஆஃப்டர்நூன் தான் மோஸ்ட்டாக ஹேர் பேக் போடுவேன். அது என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆஃப்டர்நூன் போட்டு நான் வாஷ் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இருக்கும். அந்த டைமில் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். லைட்டாக அந்த வெயில் இருக்கிற டைமில் நீங்கள் இப்போ வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த வெளிச்சத்தில் தான் நான் வந்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஷைனிங்கான முடி வேணும், நல்லா தனித்தனியாக ஒரு முடி ஒட்டாமல் இருக்கணும், பவுன்சியாக, அதாவது மெலிசாக இருக்கிற முடி நல்லா புசு புசுன்னு நல்லா அடர்த்தியாக தெரியணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுவீங்க இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நான் எந்த விதமான கெமிக்கலும் சொல்லலை. வீட்டில் இருக்கிற நேச்சுரலான ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொருளை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆன்ஷியன்ட் டைம்லேருந்தே இது யூஸ் பண்ணுறாங்க. அம்மா தான் வந்து எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இருந்தே நான் அதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.